ஜிஎஸ்டி ரெஜிம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதுவும் தீபாவளி போனஸ்ன்றீங்க. 8 வருஷமாவே தீபாவளியும் இருக்கு, நவராத்திரியும் இருக்கு. இந்த ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்ததுனால 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வரிலாம் இல்லாம இருந்தது. வரி இருந்தது. இந்த குட் சர்வீஸ் அண்ட் டாக்ஸ்ன்றது இந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டது, மக்கள் அல்லோலப்பட்டது. 8 வருஷத்துக்கு முன்னாடி வரி இல்ல. 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வரி, அந்த வரி விதிப்புக்கும் இன்றைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வரியை விட இந்த ஜிஎஸ்டி என்ற ஒன்றால் இதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல நான் சொல்லிடுறேன். இப்ப 2.0க்குள்ளே போவேனா, 1.0 சொல்றேன். 2017 ஜிஎஸ்டி வந்து. எஸ், ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஒரு பொருள் இருந்த விலையை விட ஒரு பொருள், ஒரே ஒரு பொருள் 2017 ஜிஎஸ்டிக்கு அப்புறம் விலை உயர்ந்துன்னு சொல்லுங்க. ஜிஎஸ்டியால் பாதிப்பு நிறைய என்ன ஒரு பாதிப்பும் கிடையாது. இருந்தது. 27% மக்கள் பணம் வரியாக அள்ளப்பட்டது, நாம கொள்ளையடிக்கப்பட்டது, ஒரு வரி தீவிரவாதம் இருந்துச்சுன்ற. நாம யூஸ் பண்ற சாதாரண பல்பொடி, சாதாரண பேஸ்ட், பிரஷ், சோப்பு, இதுக்கெல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு தெரியுங்களா? ஜிஎஸ்டிக்கு முன்னாடி 27% இருந்தது. இந்த ஸ்லாப் ஜிஎஸ்டி இந்த ஸ்லாப் 5%, 12%, 18%, 40%, இப்படி எல்லாம் 40% கிடையாது ஜிஎஸ்டி. நான் சொல்றேன் கேளுங்க. 0, 5, நான் சொல்றது முன்னாடி 0, 5, 12, 18 இந்த 4 இருந்தது. எப்போ ஜிஎஸ்டிக்கு முன்னாடி? இப்போ 1.0 ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 4 ஸ்லாப். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு தெரியுங்களா? கச்சா முச்சான் டாக்ஸ். நீங்க ஒரு பொருளுக்கு இப்போ ஒரு பொருள் எடுக்கிறீங்கன்னா, இந்த பொருள் விலை 7 ரூபான்னா இதுக்கு எவ்வளவு டாக்ஸ்னே உங்களால கணக்கு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா கலால் வரி, சுங்க வரி, வேல்யூ ஆடட் டாக்ஸ், கச்சா முச்சான் டாக்ஸ். ஆனா ஜிஎஸ்டியால தான் நிறைய தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டது, மூடப்பட்டது, வேலை வாய்ப்பு இழப்பு ஏற்பட்டது. நிறைய வடமாநில தொழிலாளர்கள்லாம் பேக தூக்கிட்டு வரிசையா கியூ கட்டிக்கிட்டு அவங்க ஊருக்கு போனது அப்படின்னு புழுனாங்க. இல்ல, அதுதான் உண்மை. அதுதான் எப்படி ஜிஎஸ்டியால நாங்க பாதிக்கப்பட்டோம்னு திருப்பூர்காரங்க, கோயம்புத்தூர்காரங்க சொன்னது. நான் வேணா பக்கமா நான் கட்டுரைகளை எடுத்து உங்களுக்கு பச்சையா புழுவுறீங்க நீங்க. அப்படிலாம் யாரும் ஜிஎஸ்டியால பாதிக்கப்படல.